கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நான் எழுதுகிற புஸ்தகத்திலிருந்து மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. தீர்க்கன் சொல்லுகிறார், கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போல அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். போதும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் தாமே தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிப்பீரா. இந்த வசனத்தை ஆவியானவருடைய கரத்திலே கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகி உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போல அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. பாசானும் கீலேயாத்தும் தாவீது அரசனினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. செழிப்புள்ள ஒரு பகுதியாக இருந்தது. கர்த்தர் என் மேய்ப்பர், பசும்புல் மேய்ச்சலிலே மேய்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் எனக்கு எந்த குறையும் இல்லை. குறைவின்றி நடத்துகிறார். சங்கீத புஸ்தகம் 100வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அவர்களுடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லை. என் மேய்ப்பர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். சங்கீதம் 79 12-13 வசனங்களை வாசிக்கலாம். ஆசாப் சொல்லுகிறான், ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்து
நிந்தித்த நிந்தையை ஆண்டவரே, எங்கள் அயலாருமை நிந்தித்த நிந்தையை ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ண ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். உம்மை நிந்தித்த நிந்தையை ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். எங்கள் அயலகத்தார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை சொல்லி வருவோம். நிந்திக்கிறாங்களா? சகித்துக் கொள்ளுங்கள். ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே கர்த்தர் திரும்ப பண்ணுவார். உங்கள் சத்துருவினுடைய சரி கட்டுதலை காண்பீர்கள். நீங்கள் மேய்ச்சலின் ஆடுகள். என் தகப்பன் மேய்ப்பர். அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். செழிப்பை கட்டளையிடுகிறார். சமாதானம் நதியைப் போல புரண்டு ஓடும். ஒரு குறைவும் இருக்காது. நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் என் மேய்ப்பர். நாம் அவருடைய ஜனங்கள். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான்.
நாங்க தானே பாவம் செய்தோம். ஆடுகளை அநியாயமா அடிக்கிறீரே. ஆடுகள் என்பது இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. தொகையிட்டார். பெருமை தாவீதுக்குள்ளே வந்தது. தான் முதல் பெயர்சபா மட்டும், இஸ்ரவேலின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் வாள் பிடிக்கிறவங்க, அம்பு எய்கிறவர்கள், ஈட்டி பிடிக்கிறவர்கள் எத்தனை பேர்னு எண்ணிட்டு வா. யோவாப்ட சொல்றார், படை தளபதி யோவாப். யோவாப் சொல்ற, கர்த்தருடைய சேனை எண்ணலாமா? கர்த்தரிடத்துல கேட்டா வர்த்திக்க பண்ண மாட்டாரா? அது தேவனுடைய சேனையாயிற்றே. பதிமூணுல இருந்து 17 வசனம் வரை வாசிக்கலாம். அப்படியே தாவீதினிடத்தில் வந்து, காத்து தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர, 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டும், 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்பொழுது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரை கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டும் ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000 பேர் செத்து போனார்கள். கொள்ளை நோயை வர பண்ணினார். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே பெருமை வந்தது. நான் பெரிய ராஜ்யபாரம், தேவனுடைய சேனை எண்ணி பார்க்கலாமா? அது தேவனுடைய சேனையாயிற்றே. அது தேவனுடைய சேனையாயிற்றே. கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான் தானே பாவம் செய்தேன், ஆடுகள் என்ன செய்தது? நான் தானே தொகையிட்டேன். ஆடுகளை ஏன் வாதிக்கிறீர்?
ஆடுகள் என்ன செய்தது? சங்கீத புஸ்தகம் 74வது சங்கீதம். ஆசாப் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 74வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? ஆசாப் கேட்கிறார். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஏன் கோபம் புகைகிறது? ஏன் என்றென்றைக்கும் எங்களை தள்ளி விடுகிறீர்? உமது ஆட்சி மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனங்கள் ஏன் கோபப்படுகிறீர்? எங்கள் மேல் இரக்கமாயிரு. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். தாவீது ஜெபம் பண்றாரு, கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட சுதந்திரமான கோத்திரத்தையும் நினைத்தருளும். உம்முடைய சபை, உம்முடைய ஆடுகள், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். 23வது சங்கீதத்திலே தாவீது அரசன் சொல்லுகிறாரே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். கீலேயாத்திலும் பாசானிலும் மேய்வார்களாக. எங்களை மேய்க்கிற பொழுது செழிப்புள்ள பகுதியில் எங்களை மேய்க்கிறீர், எங்களுக்கு குறைவில்லை. எங்களுக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது. நீர் மேய்ப்பராய் இருப்பீரே, ஆனால் எங்களுக்கு குறைவு இருக்கக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எல்லாம் 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கூலியாலோ. அடுத்த வசனம் ஏசப்பா சொல்ற 12லிருந்து 15 வரைக்கும். மேய்ப்பனாய் இராதவனோ, மேய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால், ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு, ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி, அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அவைகளை சிதறடிக்கும். கூலியால் என்ன செய்யறான்? ஓனாயை பார்த்ததும் ஓடி போறான். ஆடுகள் அவனுக்கு சொந்தமில்லை. கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சவுல் அரசனுக்கு முன்பாக தாவீது போய் நிற்கிறார். நான் அந்த கோலியாத்தை வீழ்த்து விடுவேன் என்று சொல்லுகிறார். சவுல் யுத்தத்துக்கு புறப்படுவதற்கு முன்பாக அணிய வேண்டிய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் தாவீதுக்கு அனுப்பிக்கிறார். இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு. ஒரு விசை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, என் ஆடுகளை பற்றிக்க நினைத்தது. அதன் வாய்க்கு என் ஆடுகளை தப்புவித்தேன், அதோடு நான் போராடினேன். கூலியால ஓடி போறான். ஓனாயை பார்த்ததும் ஓடி போறான். ஓனாய் ஆடுகளை பற்றித்து ஆடுகளை சிதறடிக்கிறது. தேவன் சபையை வைத்திருக்கிறார்.
ஏசப்பட்ட 100 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. 99 ஆடுகளை மந்தையில் கிடத்தி விட்டு ஒரு ஆடை தேடி சென்றார். ஒரு ஆடு தானே சொல்லி அவர் விட்டு வைக்கல. அதை தேடி போய் அதை கண்டுபிடித்து தோளின் மேல் சுமந்து சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார். நல்ல மேய்ப்பன். ஏசப்பாவே சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். குட் ஷெப்பர்ட். நானே நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிறதற்கு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிற பொழுது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். சபை பூலோகத்திலே தேவன் எதற்காய் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண, பாரத்தை சுமந்து கொள்ள, கஷ்டங்களிலே பங்கு கொள்ள, சந்தோஷமான நேரத்தில் மாத்திரம் ஐக்கியப்படுவதில் அர்த்தமில்லை. துக்கம் வருகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து நாம் இணைந்து அவர்களுடைய பாரத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய வலது பாரசத்திலே வெள்ளாடுகள் இருந்தது. வலது பாரசத்திலே செம்பரி ஆடுகள் இருந்தது. இடது பாரசத்திலே வெள்ளாடுகள் இருந்தது. வியாதியாயிருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள். நிர்வாணமாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். எல்லாம் கேட்டாங்க. தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவங்க, எப்போது ஆண்டவரே இந்த சிறியரில் ஒன்றை எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இடது பாரசத்தில் இருக்கிறவர்களை அறியே. பதிமூணாவது வசனத்தை வாசிக்கலாம். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனானபடியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். பேர்டன். ஒரு பாரம் அவனுக்குள்ள இருக்காது. ஒரு பாரம் அவனுக்குள்ள இருக்காது. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறான், ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். அடுத்த வசனம் ஏசப்பா சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும்
கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். உனக்காக பாரப்படுகிற சபை, உனக்காக ஜெபிக்கிற சபை, ஆவியானவர் என்னை எழுப்பிடுவார். ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணு. தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுவேன். பாரத்தோடு ஜெபம் பண்ணான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணான். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறான், அதனால ஓடி போயிருமா. ஓனாயை பார்த்ததும் ஓடி போயிருமா. நான் உங்களை அறிந்திருக்கிறேன், உங்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். அவர் அற்புதங்களை செய்கிறவர், கடலை இரண்டாக பிளக்கிறவர், யோர்தானை குவியலாக நிறுத்துகிறவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. யோவான் சுவிசேஷம் 10:27 அதே அதிகாரத்தில், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிறீங்களா? ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை அறிந்திருக்கிறேன், எனக்கு பின் செல்லுகிறது. எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது.
அவைகளை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்க ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கணும். உங்களுடைய பலன் எவ்வளவுன்றத ஏசப்பாவுக்கு தெரியும். இந்த ஆடை எப்படி நடத்தணும்னு சொல்லி ஏசப்பாவுக்கு தெரியும். சீமோனே சீமோனே, சாத்தான் சுலகினால் உன்னை புடைக்க என்னிடத்தில் அனுமதி பெற்று கொண்டான். ஆகிலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அவனுடைய பலன் எவ்வளவுன்னு ஏனாமே மறுதளிச்சுட்டான். ஆகையினால அவனுக்காக வேண்டிக் கொண்டான். நம்முடைய பலன் எவ்வளவுன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஏசா 400 பேரோடு குதிரையில வந்துகிட்டு இருக்காரு. யாக்கோபு வர்றாருன்னு கேள்விப்பட்டு யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய தூதர்கள் அவனை சந்தித்தார். வெட்டி சாய்க்கணும் தான் வந்தான். ஆனா சகோதரனை பார்த்து கெட்டி அழுது கண்ணீர் விட்டான். சில வெகுமதிகளை ஏசாவுக்கு கொடுத்தான் யாக்கோபு. ஏசா சொன்னான், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், எனக்கு நீ கொடுக்கிற வெகுமதிகள்லாம் எனக்கு வேண்டாம், நீ என்னோட வந்துரு. யாக்கோபு சொன்னான், என்னிடத்தில் சில கரவலாடுகள் உண்டு, ஒரு நாள் வேகமாய் நடத்தினால் மாண்டு போகும். கரவலாடுகள்னா என்ன? மாசமா இருக்கிற ஆடு. அதை எப்படி நடத்தணுமோ அப்படித்தான் நடத்தணும். ஒவ்வொரு ஆடையும் ஒவ்வொரு விதமா நடத்தணும். இன்னொன்னு சொல்ல போனா ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சபையில எல்லா ஆடும் ஒண்ணு போல இருந்துராது. மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எந்த ஆடை எப்படி நடத்தணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசி? 2 வலது கரத்தை உயர்த்தி, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செவி கொடுப்பீங்களா? செவி கொடுப்பீங்களா? யோவான் சுவிசேஷம் 10:1-4 ஏசப்பா சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அடுத்த வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால்
அவனுக்கு பின் செல்லுகிறது. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் மேய்ப்பனாய் இருக்கிறான். இந்த மேய்ப்பனுக்கு இந்த ஆடுகள் செவி கொடுக்கிறது. இந்த மேய்ப்பனுக்கு இந்த ஆடுகள் செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு சாமுவேலே, 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 பெயர் சொல்லி அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் தேவன் நட்சத்திரங்களை எண்ணி பெயர் சொல்லி அழைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்காத மாதிரி தெரியுது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கைகளை தட்டி பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹalleluya, 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 ஹalleluya. பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயாவிலே வாசிக்கிறோம். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆசிரியருக்கும் மாணவனுடைய பெயர் மறந்தாலும் மறந்து போயிடலாம். ஆனா என் தேவனுக்கு உன் பெயர் மறக்கவே மறக்காது. ஏன்னா என் தேவன் நட்சத்திரங்களை எண்ணி பெயர் சொல்லி அழைக்கிறவர். என் தேவன் நட்சத்திரங்களை எண்ணி பெயர் சொல்லி அழைக்கிறவர். நீ எகிப்து தேசத்தை கடந்த போது நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் சொல்கிறார், நீ எகிப்து தேசத்தை கடந்த போது நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அதற்கு பின் பார்வோன் உங்களை போக விடுவான். 10வது வாத 9 வாத தேவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவனுக்கு ஆசைதான்,
தவளையா இருந்துச்சுன்னா எப்படி வாழ முடியும்? சாப்பிட்ற தட்டுல தவளை, சமைக்கிற பாத்திரத்துல தவளை, தண்ணி குடிக்க முடியாது. ரத்தமா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஆசை. தேவனே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, பெலிஸ்தியன் நடுங்கணும், அமலேக்கியன் நடுங்கணும், சர்வ பூமி முழுவதும் என் தேவனே ஆண்டவர், அவர் உண்மையுள்ளவர், அவரே ஜீவிக்கிறவர் என்பதை சகல ஜனங்களும் அறிய வேண்டும் என்பதற்காக 10 வாதைகளை என் தேவன் கட்டளையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. 10வது வாதை, தலைப்பிள்ளை சங்காரம். எகிப்தியனின் ஒவ்வொரு வீட்டிலும் தலைப்பிள்ளை மரித்து போய்விட்டது. இஸ்ரவேலின் வீட்டிலே யோசுவாவும் மோசேயும் தேவனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே பூசினார். உன் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறையா? உன் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கே ஒன்றும் புரியல. யோபுவை டச் பண்ண முடியல. ஏன்? யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் என் தேவன் என்ன செய்திருந்தார்? இரத்த வேலி அடைத்து வைத்திருந்தார். உனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் தேவன் இரத்த வேலி அடைத்து வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். பிரசன்ஸ் ஆஃப் காட். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Praise Allah, praise Allah, praise Allah, praise Allah, praise Allah, praise Allah. அடைவதில்லை, ஒரு நாளும் கண்கள் நீதிமானை கண்கள் செவிகள் இரு கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இரு கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை நீர் நடத்திச் செல்வீர், இறுதி வரை நீர் நடத்திச் செல்வீர்.
உம்மைத்தான் நான் ஆவில நிரம்பி உடைந்த நொந்த உடைந்த அநேக துன்பங்கள் அவமானம் அப்பா ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் பாடலாம். ஆவில நிரம்பி எல்லாரும் விடுதலையோடு ஆராதனை செய்ய போகிறோம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகிறேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் ஒரு பிள்ளை. ஒவ்வொருவரும் எழுப்புதல் அடைந்தவர்களாக அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய கண்டேன் என்ற வார்த்தையின்படி தேவன் அக்கினியை நம்மத்திலே போட போகிறார். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை செய்வாராக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி, நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி பிரைஸ் காட். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,
எல்லாரும் கரங்களை தட்டி கைகளை தட்டி receive the power, 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 power. அக்கினி 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 எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது. ஓ praise the Lord, hallelujah. கர்த்தருடைய மகிமை உதித்தது. ஓ thank you Lord, hallelujah. நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். praise the Lord, 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 praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறநல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் ஆராதனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பாடல் வேளையிலே, துதியின் வேளையிலே வசனத்தை தியானிக்கிற பொழுது ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீரான். நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். கூலியாலோ ஓனாயை பார்த்ததும் ஓடி போகிறான். ஆடுகளை ஓனாய் வந்து பச்சித்து போடுகிறது. நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற மந்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்ய, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று யாக்கோபு சொன்னது போல எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் அப்பா. உம்முடைய கிருபை எகிப்து தேசத்தை கடந்த பொழுது நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்பானவை. எகிப்து தேசத்தை கடந்த போது செங்கடல் 2ஆய் பிளந்தது. எரிகோ 7 நாள் துதிக்கு சுக்குநூறாய் நொறுங்கி போனது. யோர்தான் ஒரு குவியலாய் நின்றது. அப்படிப்பட்ட அற்புதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பந்து நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுபுலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.